வணக்கம். இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகளை காணலாம். மணிப்பூரில் ஜனாதிபதி ஆட்சி அமல், மத்திய உள்துறை அமைச்சகம் அறிவிப்பு. அரசு முறை பயணம், அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பை சந்தித்தார் பிரதமர் மோடி. டொனால்டு டிரம்ப் பிரதமர் மோடி சந்திப்பு, பிரதமர் மோடி மிக சிறந்த தலைவர் என டிரம்ப் புகழாரம். பாரதிய ஜனதா ஆளாத மாநிலங்களை மத்திய அரசு புறக்கணிக்கிறது என எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டு. அடிப்படை ஆதாரங்கள் கிடையாது என நிர்மலா சீதாராமன் பதில். ஆளுநருக்கு எதிராக தமிழ்நாட்டு மக்களை தவறாக வழிநடத்த முயற்சி, தமிழக முதலமைச்சரை கண்டித்து ஆளுநர் பதிவு. நட்பு நாடுகள் தான் அதிக வரி விதிக்கின்றனர், அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ஆதங்கம். இனி விரிவான செய்திகளை காணலாம். வடகிழக்கு மாநிலமான மணிப்பூரில் ஜனாதிபதி ஆட்சி அமல்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது. மணிப்பூர் முதலமைச்சராக இருந்த பிரேம் சிங் கடந்த 9ஆம் தேதி ஆளுநர் அஜய்குமார் பல்லாவை சந்தித்து தனது பதவியை ராஜினாமா செய்வதாக கூறி ராஜினாமா கடிதத்தை அளித்தார். இதனை அடுத்து அவரது ராஜினாமா கடிதத்தை அஜய்குமார் பல்லா ஏற்றுக்கொண்டார். இந்நிலையில் மணிப்பூரில் ஜனாதிபதி ஆட்சி அமல்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சகம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. அரசியல் அமைப்பின் 356வது பிரிவின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு உள்ளது என்றும் இதற்கான உத்தரவை ஜனாதிபதி திரௌபதி முர்மு பிறப்பித்துள்ளார் என்றும் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவில் சட்டவிரோதமாக தங்கியுள்ள இந்தியர்களை அழைத்துக் கொள்ள தயார் என்று பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி அரசு முறை பயணமாக நேற்று அமெரிக்கா சென்றபோது அங்கு அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்நிலையில் வாஷிங்டனில் உள்ள வெள்ளை மாளிகையில் அமெரிக்க அதிபர் டிரம்பை பிரதமர் மோடி சந்தித்தார். அப்போது பேசிய அவர், மீண்டும் வெள்ளை மாளிகையில் டிரம்பை பார்த்ததில் மகிழ்ச்சி அளிப்பதாகவும் 140 கோடி இந்திய மக்களின் சார்பாக வாழ்த்துவதாக தெரிவித்தார். மேலும் இரு நாடுகளின் முன்னேற்றம் மற்றும் செழுமையை நோக்கி ஒன்றாக பயணிப்போம் என்றும் இந்தியா நடுநிலையாக இல்லை, அமைதியின் பக்கம் நிற்கிறது என்று கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், புதினுடன் நான் ஏற்கனவே பேசியிருக்கிறேன் என்றும் போரை முடிவுக்கு கொண்டு வர டிரம்ப் மேற்கொள்ளும் முயற்சிகளுக்கு தான் ஆதரவு அளிப்பதாகவும் மனித குலத்தின் நலனுக்காக ஒன்றாக பணியாற்றுவோம் என்றார். இதனைத் தொடர்ந்து இரு தலைவர்களும் ஒன்றாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய பிரதமர் மோடி, அமெரிக்காவில் சட்டவிரோதமாக தங்கியுள்ள இந்தியர்களை அழைத்துக் கொள்ள தயார் என்று தெரிவித்தார். பாரதிய ஜனதா ஆளாத மாநிலங்கள் புறக்கணிக்கப்படவில்லை என்று பட்ஜெட் உரை மீதான விவாதத்தில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் பட்ஜெட் உரை மீதான விவாதம் நடைபெற்று வருகிறது. விவாதத்தில் உறுப்பினர்களின் கேள்விக்கு மத்திய நிதியமைச்சர் பதிலளித்து வருகிறார். இந்நிலையில் நேற்று நடைபெற்ற மாநிலங்களவையில் திமுக எம்பிக்கள் மத்திய பட்ஜெட்டில் பாரதிய ஜனதா ஆளாத மாநிலங்கள் புறக்கணிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டனர். இதற்கு பதிலளித்து பேசிய நிர்மலா சீதாராமன், மத்திய பட்ஜெட்டில் பிரதமர் மோடி தலைமையிலான அரசு பாரதிய ஜனதா ஆளாத மாநிலங்களை புறக்கணிக்கவில்லை, புறக்கணித்ததாக கூறுவது அடிப்படை ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டு என்றும் தெரிவித்தார். அவ்வாறு கூறப்படும் குற்றச்சாட்டை ஆதாரங்களுடன் மறுக்கிறேன் என்றும், பட்ஜெட் தயாரிப்பின் போது அனைத்து மாநிலங்களின் கருத்தும் கேட்டறியப்பட்டது. பஞ்சாப், தமிழகம் மற்றும் கேரள மாநிலங்களுக்கும் இந்த பட்ஜெட்டில் பல உள்கட்டமைப்பு வளர்ச்சி திட்டங்களை மத்திய அரசு வழங்கியுள்ளதாக தெரிவித்தார். உச்சநீதிமன்றம் முன்பு உள்ள வழக்கின் விசாரணை தொடர்பாக உண்மைக்கு புறம்பாக முதலமைச்சர் கருத்து தெரிவித்துள்ளதாக தமிழக ஆளுநர் RN ரவி குற்றம் சாட்டியுள்ளார். தமிழக ஆளுநர் RN ரவி தனது சமூக வலைதளத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் உச்சநீதிமன்றம் முன்புள்ள விசாரணைக்கு புறம்பான ஒரு விஷயத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது சமூக ஊடக பக்கத்தின் மூலம் ஆளுநருக்கு எதிராக தமிழ்நாட்டு மக்களை தவறாக வழிநடத்த முயற்சிப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் இது மிகவும் துரதிருஷ்டவசமானது என்றும், நமது நாட்டின் 4வது தூண் தனக்கு பிடிக்காதவர்கள் மீது வண்ணமய விமர்சனங்களை சுமத்துவது உள்ளிட்ட சிறப்புரிமைகளை பெற்றிருப்பதற்கு காரணமாக நமது துடிப்பான அரசியலமைப்பு ஜனநாயகம் மற்றும் வலுவான கருத்து சுதந்திரத்தை வெளிப்படுத்தும் சூழலுக்கு நன்றிகள் என்றும் பதிவிட்டுள்ளார். அண்ணா அறிவாலயத்தில் உள்ள ஒரு செங்கலில் கை வைப்பதற்கு கூட அண்ணாமலையால் முடியாது என்று சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார். சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள அண்ணா அறிவாலயத்தில் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி செய்தியாளர்களை சந்தித்தார். அதில் தமிழகத்தில் திமுக அரசு மீது மக்களுக்கு அதிருப்தியே கிடையாது என்பதற்கு ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் வெற்றியே சான்று என்றும் 2026 தேர்தல் வெற்றிக்கு இது ஒரு முன்னோட்டம் என்றும் தெரிவித்தார். இப்போது தேர்தல் வைத்தாலும் திமுக கூட்டணி வெல்லும் என கருத்து கணிப்பு கூறுவதாகவும், எதிரிகள் ஒன்று சேர்ந்தாலும் திமுக வாக்கு வங்கியை வீழ்த்த முடியாது என்றும் தெரிவித்தார்.
மேலும் தமிழகத்தில் மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் என்றும் மக்களின் விருப்பத்திற்கேற்ப முதலமைச்சர் செயல்படுவதாகவும் தெரிவித்த அவர் அண்ணாமலையால் அறிவாலயத்தில் உள்ள ஒரு செங்கலில் கை வைப்பதற்கு கூட முடியாது என்று தெரிவித்தார். அந்த கருத்து கணிப்பிலே தமிழ்நாட்டிலே 39 தொகுதிகளிலும் இன்றைக்கு நாடாளுமன்ற தேர்தல் நடந்தால் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான கூட்டணி தான் வெல்லும். கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலே 47% ஓட்டுகளை வாங்கியிருக்கிற திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணி 52% வாக்குகளை பெறும். அதைப்போல அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் 23% பெற்றிருந்தது 20% குறையும் என்று ஒரு கருத்து கணிப்பும் மற்றவை எல்லாவற்றையும் சேர்த்து, அதாவது எல்லாம் ஒன்று சேர்ந்தாலும் சேராட்டியும் சேர்த்து கணக்கெடுத்து ஒரு என்டிஏ என்று போட்டு ஒரு 21% சொல்லியிருக்கிறார்கள். அதைத்தான் இங்கே நாங்கள் இன்றைக்கு சொல்ல அதையும் விரும்புகின்றோம். அந்த கருத்து கணிப்பையும் நீங்கள் பார்த்து கொள்ளலாம். திருச்செந்தூரில் சுப்பிரமணிய சுவாமி கோவில் தரிசனம் செய்ய வருகை தந்த ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாணுக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் பூரண கும்ப மரியாதை வழங்கப்பட்டது. முருகனின் அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடாக விளங்கும் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் சுவாமி தரிசனம் செய்வதற்காக ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் வருகை புரிந்தார். அவருக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் பூரண கும்ப மரியாதையுடன் வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்னர் மூலவர் முருகர், உற்சவர் சண்முகர், வள்ளி, தெய்வானி, பெருமாள், தட்சிணாமூர்த்தி, சத்ரு சம்ஹார மூர்த்தி உட்பட பரிவார தெய்வங்களை வழங்கினார். தொடர்ந்து அவருடன் கோவில் பணியாளர்களும் அர்ச்சகர்களும் புகைப்படம் செல்பியும் எடுத்து மகிழ்ந்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தான் மேற்கொண்டு வரும் ஆன்மீக சுற்றுப்பயணத்தில் திருச்செந்தூர் முருகன் கோவில் 2வது கோயில் என்றும் இன்னும் 4 கோவில்கள் வழிபட உள்ளதாகவும் தெரிவித்தார். அப்போது தாவேகா தலைவர் விஜய் அரசியல் குறித்து ஏற்கனவே வாழ்த்து தெரிவித்ததாகவும், தற்போது தமிழ்நாட்டு அரசியலில் யார் வந்தாலும் நாட்டு மக்களுக்கு நல்லது நடப்பதுதான் எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் என்றும் கூறினார். திமுக அரசு தேர்தல் அறிக்கையில் கொடுத்த வாக்குறுதியில் எத்தனை நிறைவேற்றப்பட்டுள்ளது என்ற வெள்ளை அறிக்கையை வெளியிட வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தினார். விழுப்புரம் திண்டிவனம் அடுத்த தைலாபுரத்தில் செய்தியாளர்களை சந்தித்த பாமக நிறுவனர் ராமதாஸ், கல்வி கடன் ரத்து, முதல் பட்டதாரிகளுக்கு அரசு வேலைவாய்ப்பு உள்ளிட்ட பல்வேறு வாக்குறுதிகளை அளித்த திமுக அதில் ஒன்றை கூட நிறைவேற்றவில்லை என்றும், தேர்தல் அறிக்கையில் கொடுத்த வாக்குறுதியில் எத்தனை நிறைவேற்றப்பட்டுள்ளது என்ற வெள்ளை அறிக்கையை திமுக அரசு வெளியிட வேண்டும் என வலியுறுத்தினார். மேலும் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தும் அதிகாரம் உண்டு என்பதை தெலுங்கானா அரசு நிரூபித்துள்ள நிலையில் மாநில அரசுக்கு அதிகாரம் இல்லை என தமிழக அரசு கூறுவதை ஏற்க முடியாது என்றும், தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய நிதியை பீகார், உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களுக்கு மத்திய அரசு வழங்கியிருந்தால் தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர வேண்டும் என்றும், இதை வைத்து திமுக அரசியல் செய்யக்கூடாது என்றும் தெரிவித்தார். தாம்பரம் மாநகராட்சி சார்பில் பல்லாவரத்தில் நடைபெற்ற மக்கள் குறை தீர்ப்பு சிறப்பு முகாமில் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழிலாளர்கள் துறை அமைச்சர் தாமு அன்பரசன் கலந்து கொண்டு கோரிக்கை மனுக்களை பெற்றுக் கொண்டார். செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் மாநகராட்சி சார்பில் மக்கள் குறை தீர்வு சிறப்பு முகாம் நடைபெற்றது. முகாமில் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழிலாளர்கள் துறை அமைச்சர் தாமு அன்பரசன் கலந்து கொண்டு மக்களின் கோரிக்கை மனுக்களை பெற்றுக் கொண்டார். இந்த நிகழ்ச்சியில் பல்லாவரம் பகுதியைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு தங்கள் குறைகளை மனுக்களாக வழங்கினர். இதில் எழுத படிக்காத தெரியாத நபர்களின் மனுக்களை அதிகாரிகள் பூர்த்தி செய்து கொடுக்க 100 ரூபாய் கட்டணமாக வசூல் செய்ததாகவும், மனுக்களை வழங்குவதற்கு பல மணி நேரம் காத்திருக்க வேண்டி உள்ளது என குற்றச்சாட்டு எழுந்தது. இதனால் எழுத படுக்க தெரியாதவர்களுக்கு மனு எழுதி கொடுக்க பணியாளர்களை நியமிக்க வேண்டும் எனவும் மனு அளிக்கப்பட்டது. மேலும் தாம்பரம் மாநகராட்சி அதிகாரிகள் இதுபோன்று மக்கள் குறை தீர்வு சிறப்பு முகாம் ஏற்பாடு செய்துவிட்டு மக்களுக்கு பல குறைகளை ஏற்படுத்தி வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். கோவில் பணிகளில் தமிழக அரசு முறையாக கவனமுடன் செய்வதில்லை என பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா குற்றம் சாட்டினார். பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா மீது மதுரை சுப்பிரமணியபுரம் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் அது தொடர்பாக நேரில் வந்து உரிய விளக்கத்தை அளித்தார். அப்போது செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த அவர், மதுரை மாநகராட்சி மாட்டுத்தாவணி பகுதியில் தோரண வாயில் இடிப்பு பணியின் பொழுது ஏற்பட்ட விபத்தில் ஒருவர் உயிரிழந்த நிலையில் மற்றொருவர் பலத்த காயமடைந்து சிகிச்சை பெற்று வரும் சம்பவம் கவலை அளிப்பதாகவும், இதுபோன்ற பணிகளை இந்த அரசு முறையாக கவனமுடன் செய்வதில்லை என குற்றம் சாட்டினார். மேலும் அவர் தெரிவிக்கையில், இந்த பஸ் ஸ்டாண்டில் இதுங்கிறதுல மாற்றும் பொழுது ஒருவர் மரணித்து இருக்கார், ஒருவர் சீரியஸாக இருக்கார். இது எந்த பணிகளுமே சரியாக நடக்கிறது இல்லைங்கிறதுக்கு இது ஒரு உதாரணங்கிறத நீங்கள் எடுத்துக்க. திருச்சி விமான நிலையத்தில் ரூபாய் 1.5 கோடி மதிப்பீட்டில் திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தை இன்று திருச்சி மாநகராட்சி ஆணையர் சரவணன் தொடங்கி வைத்தார். திருச்சி சர்வதேச விமான நிலையத்தில் இருந்து இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா, துபாய், தாய்லாந்து போன்ற வெளிநாடுகளுக்கும் சென்னை, பெங்களூரு, ஹைதராபாத் ஆகிய நகரங்களுக்கு பல்வேறு விமான சேவைகள் இயக்கப்பட்டு வருகிறது.
இந்த விமான முனையத்தில் ஒரே நேரத்தில் 5500 பயணிகள் வந்து செல்லும் நிலையில் பயணிகள் பயன்படுத்தும் உணவு கழிவுகள் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்களை விமான நிலைய நிர்வாகம் முறையாக கையாளாமல் ஓடுதளத்தில் சுற்றுவட்டார பகுதிகளில் போடுவதாக கூறப்படுகிறது. இதனால் உணவிற்காக வரும் பறவைகள் விமானத்தின் மீது மோதும் அபாயம் உள்ளதாகவும் இதை தடுப்பதற்கு விமான நிலையம் நிர்வாகம் நிரந்தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திருச்சி மாநகராட்சி சுகாதாரத்துறை சார்பில் எச்சரிக்கை நோட்டீஸ் அனுப்பப்பட்டது. இதனைத் தொடர்ந்து திருச்சி விமான நிலையத்தில் திடக்கழிவுகளை மேலாண்மை செய்வதற்காக மத்திய பிரதேசத்தை சேர்ந்த ஒரு தனியார் நிறுவனத்திற்கு 1,50,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் ஒப்பந்தம் செய்யப்பட்டது. இந்த நிறுவனம் தினமும் 1 டன் கழிவுகளை அப்புறப்படுத்தும் வேலைகளை 60 மாத காலம் செய்ய வேண்டும் என ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளது. இந்த புதிய திட்டத்தை திருச்சி மாநகராட்சி ஆணையர் சரவணன் தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்வில் விமான நிலைய இயக்குநர் கோபாலகிருஷ்ணன் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். ஓமலூர் அருகே உள்ள கோட்டகவுண்டம்பட்டியில் மனைவியின் கழுத்தை அறுத்து கொலை செய்துவிட்டு தலைமறைவாகியுள்ள கணவனை போலீசார் தேடி வருகின்றனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே உள்ள கோட்டகவுண்டம்பட்டியில் பாலகிருஷ்ணன், இந்திரா என்ற வயதான தம்பதியினர் வசித்து வந்தனர். இதில் பாலகிருஷ்ணன் மனைவி இந்திரா மீது சந்தேகப்பட்டு அடிக்கடி தகராறு செய்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் அதிகாலை 1:30 மணி அளவில் ஏற்பட்ட தகராறில் பாலகிருஷ்ணன் தனது மனைவியை கத்தியால் கழுத்தை அறுத்து கொலை செய்துள்ளார். மேலும் அதே தெருவில் வசித்து வரும் உறவுக்கார பெண்ணான மாரியம்மாள் என்ற மாற்றுத்திறனாளி வீட்டிற்கு சென்று சுத்தியால் ஜன்னல் கண்ணாடியை உடைத்து பெட்ரோலை ஊற்றி தீ வைத்துவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளார். இதில் காயமடைந்த மாரியம்மாள் சிகிச்சைக்காக சேலம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதையடுத்து அருகில் இருந்தவர்கள் அளித்த தகவலின் பேரில் வந்த கருப்பூர் காவல்துறையினர் இந்திராவின் உடலை மீட்டு உடற்கூராய்விற்காக சேலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து தப்பி ஓடிய பாலகிருஷ்ணனை தேடி வருகின்றனர். சேலத்தில் சட்டவிரோதமாக தங்கியிருந்த வங்காளதேசத்தை சேர்ந்த 6 பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். வங்காளதேசத்தை சேர்ந்த சிலர் போலி ஆவணங்கள் தயார் செய்து அதனை கொண்டு சேலத்தில் முகாமிட்டிருப்பதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் பேரில் சேலம் தன்யாசி குண்டு பகுதியில் உள்ள தனியார் ஜவுளி நிறுவனத்தில் போலீசார் திடீர் சோதனை மேற்கொண்டனர். அதில் ஜவுளி நிறுவனத்தில் பணி செய்து வந்த 9 பேரை பிப்ரவரி 11ஆம் தேதி கிச்சிப்பாளையம் காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் நிறுவனத்தில் வேலை செய்து வந்த முகமது சலீம், ஷெரீப் ஹுசேன், மிர்சரீப், மாமூன், இஸ்மாயில் உள்ளிட்ட 6 பேர் வங்காளதேசத்தை சேர்ந்தவர்கள் என்பதும் கர்நாடகா முகவரியில் போலியான ஆதார் கார்டு, பான் கார்டு ஆகியவற்றை தயார் செய்து சேலத்தில் தங்கி இருந்து ஜவுளி நிறுவனங்களில் பணியாற்றியது தெரியவந்தது. இதையடுத்து அவர்கள் 6 பேரையும் கைது செய்த போலீசார் அனைவரையும் சேலம் மத்திய சிறையில் அடைத்தனர். திருச்சுழி அருகே கொலை வழக்கில் நீதிமன்றத்தால் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டு தலைமறைவாக இருந்த நபரை 5 ஆண்டுகளுக்கு பிறகு போலீசார் கைது செய்தனர். விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகே உள்ள தமிழ்பாடி கிராமத்தை சேர்ந்த மருதன் என்பவர் கடந்த 2009ஆம் ஆண்டு கொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கில் குற்றவாளிகளான அமிர்தராஜ், மதுரை வீரன், இருளன் ஆகிய 3 பேரை திருச்சுழி போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். இந்த வழக்கு 10 ஆண்டுகளாக நடைபெற்று வந்த நிலையில் கடந்த 2019ஆம் ஆண்டு குற்றம் சாட்டப்பட்ட 3 பேருக்கு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பு வழங்கியது. இதையடுத்து மதுரை வீரன் மற்றும் இருளன் ஆகிய இருவரை திருச்சுழி போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். மேலும் தலைமறைவாக இருந்த மற்றொரு குற்றவாளியான அமிர்தராஜை கடந்த 5 ஆண்டுகளாக போலீசார் தேடி வந்த நிலையில் திருநெல்வேலியில் உள்ள அவரது உறவினர் வீட்டில் தலைமறைவாக இருப்பதாக தகவல் கிடைத்தது. தகவலின் பேரில் அவரை சுற்றி வளைத்த போலீசார் அவரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். சங்கராபுரம் அருகே காலனி பகுதிக்கு தண்ணீர் போகக்கூடாது என்று கூறி திமுக கவுன்சிலரின் கணவனை கொடுவாளால் வெட்டிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் பேரூராட்சிக்கு உட்பட்ட 7வது வார்டு திமுக கவுன்சிலர் உமா மகேஸ்வரியின் கணவர் கோவிந்தன் ஆற்றுப்பாதை தெருவில் இருந்து சங்கராபுரம் காலனி பகுதிக்கு குடிநீர் பழுப்பு பள்ளம் எடுப்பதற்காக சென்றுள்ளார். அப்போது மாற்று சமுதாயத்தை சேர்ந்த வல்லரசு என்பவர் காலனி பகுதிக்கு தண்ணீர் போகக்கூடாது என்று கோவிந்தனிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இதில் ஆத்திரமடைந்த வல்லரசு கோவிந்தனை கொடுவாளால் தரமாரியாக வெட்டியுள்ளார். இதில் காயமடைந்த கோவிந்தன் தற்போது கள்ளக்குறிச்சி அரசு தலைமை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த நிலையில் வல்லரசுவை கைது செய்யவில்லை என கூறி கோவிந்தனின் ஆதரவாளர்கள் அவரது வீட்டை கல் கட்டை கொண்டு அடித்து நொறுக்கி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் சங்கராபுரம் பகுதியில் பதற்றமான சூழ்நிலை நிலவி வருகிறது. மேலும் சங்கராபுரம் மும்முனை சந்திப்பை சுற்றியுள்ள நகைக்கடை வீதி, கள்ளக்குறிச்சி சாலை, திருவண்ணாமலை சாலை, பூட்டை செல்லும் சாலை ஆகிய பகுதிகளில் உள்ள கடைகள் அனைத்தும் மூடப்பட்டுள்ளது. இதையடுத்து கள்ளக்குறிச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ரஜத் சதுர்வேதி தலைமையிலான காவல்துறையினர் வல்லரசை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியில் நின்றிருந்த லாரி மீது பைக் மோதியதில் 3 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர்.
புதுச்சேரி அடுத்த கடம்பேரிக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த 3 இளைஞர்கள் இரவு நேரத்தில் ஒரே பைக்கில் சேதராப்பட்டு 10 கண்ணு ரோட்டில் சென்று கொண்டிருந்தனர். இவர்கள் துத்திப்பட்டு பகுதியில் சென்றபோது சாலையோரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த லாரி மீது மோதி விபத்து ஏற்பட்டது. இதில் பலத்த காயமடைந்த 3வரும் சம்பவ இடத்திலேயே பலியாகினர். தகவலறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போக்குவரத்து எஸ்பி மோகன்குமார் மற்றும் வில்லியனூர் போக்குவரத்து உதவி ஆய்வாளர் பாஸ்கரன் தலைமையிலான போலீசார் இறந்தவர்களின் சடலங்களை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பின்னர் நடைபெற்ற விசாரணையில் இறந்தவர்கள் கடம்பேரிக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த சரண்ராஜ், குயிலாப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த குணசேகரன் மற்றும் செந்தில் என்பதும் தெரியவந்தது. இந்நிலையில் சாலையோரம் நிறுத்தப்படும் கனரக வாகனங்களால் தொடர் விபத்துகள் ஏற்படுவதாக கூறி அப்பகுதி மக்கள் மற்றும் விசிகாவினர் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோர் துத்திப்பட்டு பகுதியில் சுமார் 3 மணி நேரத்திற்கும் மேலாக சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் கடுமையான போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. சென்னை எண்ணூர் பகுதியில் உள்ள பர்மா குளத்தில் இறந்து கிடந்த அடையாளம் தெரியாத ஆண் சடலம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை எண்ணூர் அன்னை சிவகாமி நகரில் உள்ள பர்மா குளத்தில் அடையாளம் தெரியாத ஆண் சடலம் இருப்பதாக எண்ணூர் போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து தகவலறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் குளத்தில் இருந்த சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு ஸ்டான்லி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பின்னர் நடைபெற்ற விசாரணையில் இறந்த நபர் அதே பகுதியைச் சேர்ந்த பாக்யராஜ் என்பதும் இவர் அப்பகுதியில் உள்ள டீ கடையில் தங்கியிருந்து வேலை பார்த்து வந்ததும் தெரியவந்தது. இவர் இரவு நேரத்தில் இயற்கை உபாதைகள் கழிக்க குளத்தின் அருகே சென்றபோது குளத்தில் தவறி விழுந்து இறந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் பாக்யராஜ் தவறி விழுந்து இறந்தாரா அல்லது வேறு யாரேனும் அவரை குளத்தில் தள்ளி கொலை செய்தார்களா என்ற கோணத்தில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இச்சம்பவம் எண்ணூர் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வளசரவாக்கத்தில் மெத்தபெட்டமைன் போதைப் பொருள் விற்பனை செய்த நபரை போலீசார் கைது செய்தனர். சென்னை வளசரவாக்கம் பகுதியில் மெத்தபெட்டமைன் போதைப் பொருள் விற்பனை செய்யப்படுவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து வளசரவாக்கம் பெரியார் பூங்கா அருகே ரோந்து பணியில் ஈடுபட்ட போலீசார் சந்தேகத்திற்கு இடமாக சுற்றித் திரிந்த இளைஞரை பிடித்து சோதனை செய்ததில் அவரிடம் மெத்தபெட்டமைன் போதைப் பொருள் இருப்பது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து அவரிடம் இருந்த 4 கிராம் மெத்தபெட்டமைன் மற்றும் ஒரு ஐபோனை போலீசார் பறிமுதல் செய்தனர். மேலும் அவரிடம் நடைபெற்ற விசாரணையில் போதைப் பொருள் விற்பனை செய்த நபர் சாலிகிராமம் பகுதியைச் சேர்ந்த பூபாலன் என்பதும் தனியார் கல்லூரியில் படித்து வருவதும் தெரியவந்தது. இதையடுத்து அவர் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மேலும் தலைமறைவாக உள்ள அவரது கூட்டாளியான மற்றொரு இளைஞரை தேடி வருகின்றனர். ராமநாதபுரத்தில் இருந்து இலங்கைக்கு கடத்துவதற்காக வைத்திருந்த 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 2 டன் உலர்ந்த இஞ்சியை ஒருங்கிணைந்த குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார் பறிமுதல் செய்தனர். ராமநாதபுரம் மாவட்ட கடல் பகுதியில் இருந்து இலங்கைக்கு கஞ்சா, உலர்ந்த இஞ்சி, பீடி இலை பண்டல்கள், வலி நிவாரணி மாத்திரைகள் உள்ளிட்ட பொருட்கள் நாட்டு படகுகள் மூலமாக அதிக அளவில் கடத்தப்பட்டு வருகிறது. இதனை கட்டுப்படுத்தும் நோக்கத்தோடு ராமநாதபுரம் ஒருங்கிணைந்த குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வந்தனர். இந்த நிலையில் தோப்பு வலசை கடற்கரையில் இருந்து படகு மூலமாக உலர்ந்த இஞ்சி இலங்கைக்கு கடத்தப்பட இருப்பதாக போலீசாருக்கு கிடைத்த தகவல் அடிப்படையில் தோப்பு வலசை கடற்கரை பகுதியில் 50 சாக்கு மூட்டைகளில் சுமார் 2 டன் எடை கொண்ட உலர்ந்த இஞ்சி மூட்டைகள் நாட்டு படகில் ஏற்றுவதற்காக தயார் நிலையில் வைக்கப்பட்டிருந்தது. இதனை பறிமுதல் செய்த போலீசார் மூட்டைகளை திருப்புல்லானி காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். பின்னர் மூட்டைகள் ராமநாதபுரம் சுங்கத்துறை அலுவலகத்தில் ஒப்படைக்கப்பட்டது. இந்த நிலையில் பறிமுதல் செய்யப்பட்ட உலர்ந்த இஞ்சியின் மதிப்பு 10 லட்சம் ரூபாய் இருக்கும் என போலீசார் தெரிவித்தனர். கரூரில் இடது காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டு சிகிச்சை பெற்று வந்த ரவுடி வெட்டு சங்கர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். கரூர் மாவட்டம் கருப்பத்தூர் பகுதியைச் சேர்ந்த வெட்டு சங்கர் என்பவர் மீது பல்வேறு காவல் நிலையங்களில் அடிதடி, கொலை, கொள்ளை வழக்குகள் நிலுவையில் உள்ளது. இந்த நிலையில் கடந்த 6ஆம் தேதி அதே பகுதியைச் சேர்ந்த நாகராஜ் என்பவருக்கும் இவருக்கும் தகராறு ஏற்பட்டதில் வெட்டு சங்கர் நாகராஜ் என்பவரை கத்தியால் தாக்கியதில் அவர் படுகாயமடைந்தார். இது குறித்து நாகராஜ் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து பிள்ளப்பாளையம் பகுதியில் வைத்து குற்றவாளி வெட்டு சங்கரை கைது செய்தனர். அப்போது அவர் தப்பிக்க பாலத்தில் இருந்து கீழே விழுந்ததில் இடது காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டு கரூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். இந்த நிலையில் சிகிச்சை பெற்று வந்த வெட்டு சங்கர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்த நிலையில் உயிரிழந்த வெட்டு சங்கரின் உறவினர்கள் அவரின் உயிரிழப்புக்கு போலீசார் மீது குற்றம் சாட்டியதால் பரபரப்பு ஏற்பட்டது. நாகர்கோயிலில் டாஸ்மாக் ஊழியரை 5 பேர் கொண்ட கும்பல் தாக்கும் சிசிடிவி காட்சி சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலாகி வருகிறது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மீனாட்சிபுரம் பேருந்து நிலையம் அருகே அமைந்துள்ள டாஸ்மாக் கடையில் விற்பனையாளராக பிரமோத் என்பவர் பணிபுரிந்து வருகிறார். இந்நிலையில் மதுபானம் வாங்க வந்த இளைஞருக்கும் பிரமோத்துக்கும் இடையே தகராறு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது.
இதில் இளைஞருடன் வந்த 5 பேர் கொண்ட கும்பல் பிரமோதை கடையில் இருந்து இழுத்துச் சென்று நடு ரோட்டில் வைத்து கடுமையாக தாக்கியுள்ளனர். இதில் படுகாயமடைந்த பிரமோதை அருகில் இருந்தவர்கள் மீட்டு ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். இதையடுத்து ஊழியரை தாக்கிய 5 பேர் மீது வழக்கு பதிவு செய்த கோட்டார் போலீசார் தாக்குதலில் ஈடுபட்ட கும்பலை தீவிரமாக தேடி வந்தனர். இதில் முக்கிய குற்றவாளிகளான சேதுராமு, அபிமன்யு ஆகியோர் கைது செய்யப்பட்ட நிலையில் தலைமறைவாக உள்ள 3 பேரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். மேலும் இது தொடர்பான சிசிடிவி காட்சி தற்போது வெளியாகி சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி சுற்றுப்பகுதிகளில் காட்டு யானைகள் முகாமிட்டுள்ளதால் வனத்துறையினர் தீவிரமாக கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேட்டுப்பாளையம், சத்தியமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து காட்டு யானைகள் கூட்டம் நீலகிரி மாவட்டம் குன்னூர், கோத்தகிரி உள்ளிட்ட பகுதிகளுக்கு தண்ணீர் மற்றும் உணவு தேடி இடம்பெயர்ந்து வருகின்றன. குறிப்பாக கோத்தகிரி சுற்றுவட்டார பகுதிகளில் பலாப்பழ சீசன் தொடங்கியுள்ளதால் ஏராளமான காட்டு யானைகள் கோத்தகிரி மற்றும் கீழ் கோத்தகிரி பகுதிகளில் முகாமிட்டுள்ளன. இதனால் மக்கள் மிகுந்த அச்சமடைந்துள்ள நிலையில் வனத்துறையினர் காட்டு யானையின் நடமாட்டத்தை கண்காணித்து வருகின்றனர். குறிப்பாக தேயிலை தோட்டங்களில் பணிபுரியும் தொழிலாளர்கள் அதிகாலை நேரங்களில் பணிக்கு செல்லக்கூடாது எனவும் இரவு நேரத்தில் தனியாக வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் என அறிவுறுத்தியுள்ளனர். ஏற்கனவே காட்டு யானை தாக்கி உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ள நிலையில் உயிரிழப்புகளை தவிர்க்கும் வகையில் வனத்துறையினர் காட்டு யானைகளின் நடமாட்டத்தை தீவிரமாக கண்காணித்து வருகின்றனர். கேரள மாநிலம் கொச்சியில் சாலையோரம் நிறுத்தியிருந்த கார்களின் கண்ணாடிகளை கல் எறிந்து உடைத்த மர்ம நபரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். கேரள மாநிலம் கொச்சி மாவட்டம் மட்டாஞ்சேரி பகுதியில் உள்ள ஆர்கே பிள்ளை சாலையில் அப்பகுதியை சேர்ந்தவர்கள் தங்களது கார்களை நிறுத்துவது வழக்கம். இந்த நிலையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார்களின் கண்ணாடிகள் உடைக்கப்பட்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த உரிமையாளர்கள் இதுகுறித்து மட்டாஞ்சேரி காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் அப்பகுதி வீடுகளில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தபோது மர்ம நபர் ஒருவர் கல்லை எறிந்து கார்களின் கண்ணாடிகளை உடைப்பது தெரியவந்தது. 3 கார்கள் மற்றும் 1 ஆட்டோவின் கண்ணாடியை உடைத்த மர்ம நபர் மதுபோதையில் கார்களின் கண்ணாடிகளை உடைத்தாரா அல்லது வாகனம் நிறுத்துவது குறித்து ஏதேனும் பிரச்சனை இருந்ததா என்பது குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கரூரில் நடைபெற்ற மக்களுடன் முதல்வர் திட்டத்தில் பயனாளிகளுக்கு நலத்திட்டங்களை அமைச்சர் மதிவேந்தன் வழங்கினார். கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி தாலுகா கொடையூர் ஊராட்சியில் உள்ள சீத்தப்பட்டி காலனியில் மக்களுடன் முதல்வர் திட்டம் மாவட்ட ஆட்சியர் தங்கவேல் தலைமையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்ற தமிழக ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சர் மருத்துவர் மதிவேந்தன் தேர்வு செய்யப்பட்ட பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாணிக்கம், இளங்கோ, சிவகாம சுந்தரி உள்ளிட்ட அரசு துறை அதிகாரிகள், பயனாளிகள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மேலும் முகாமில் பொதுமக்கள் அளித்த மனுக்களை கணினியில் பதிவேற்றம் செய்து மனுக்களை பரிசீலித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். இதேபோல் மலைக்கோவிலூர், சவுந்தராபுரம் பகுதியில் நடைபெற்ற முகாமிலும் பங்கேற்று பொதுமக்களிடம் இருந்து மனுக்களை அமைச்சர் மதிவேந்தன் பெற்றுக் கொண்டார். புதுச்சேரி அடுத்த தமிழக பகுதியான கோட்டக்குப்பம் பகுதியில் குப்பை சுழற்சி நிலையம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் கோட்டக்குப்பம் நகராட்சி ஆணையரிடம் மனு அளித்தனர். புதுச்சேரி அடுத்த தமிழக பகுதியான கோட்டக்குப்பம் நகராட்சி பகுதியில் சேரும் பிளாஸ்டிக் குப்பைகளை மறுசுழற்சி செய்ய முடிவு செய்யப்பட்டு பெரிய முதலியார் சாவடி திவான் கந்தப்பன் நகரில் இடம் ஒதுக்கீடு செய்யப்பட்டு தற்போது பில்லர் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் குப்பை மறுசுழற்சி நிலையம் அமைத்தால் அப்பகுதியை சுற்றியுள்ள பள்ளிகள், கோவில்கள், குடியிருப்புகள், ஆரம்ப சுகாதார நிலையம், வணிக நிறுவனங்கள் மற்றும் சுற்றுலா விடுதிகள் பெரும் பாதிப்புக்கு உள்ளாகும் என கூறி அப்பகுதி மக்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். மேலும் இந்த பகுதியை சேர்ந்த ஸ்ரீ மீனாம்பிகை கார்டன் குடியிருப்போர் நலசங்கம் சார்பில் 100க்கும் மேற்பட்டோர் பெரிய முதலியார் சாவடியில் இருந்து நகராட்சி வரை பேரணியாக வந்து மறுசுழற்சி நிலையம் அமைப்பதை கைவிட வேண்டும் என கோரிக்கை வைத்து கோட்டக்குப்பம் நகராட்சி ஆணையரை சந்தித்து மனு அளித்தனர். பின்னர் வெளியே வந்த மக்கள் நகராட்சி அலுவலகம் வாசலில் திடீரென கண்டன கோஷங்கள் எழுப்பியதால் அவர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. சொல்லிட்டு ஒண்ணு ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கு வந்து நாங்க வந்து சார்கிட்ட வந்து மனு கொடுத்தோம். அதுக்கு வந்து எந்த ஸ்டெப்பும் வேண்டாம். திரும்பவும் மனு கொடுக்க வந்திருக்கோம். எங்க மக்கள் எல்லாமே அந்த குப்பையினால நிறைய பாதிக்கப்படுறாங்க. குப்பைகள் அங்க வந்து ஸ்கூல் இருக்கு, பக்கத்துல வந்து பள்ளிக்கூடம் இருக்கு, அதுக்கப்புறம் வந்து எல்லாரும் வசிக்கிற இடம் இருக்கு, கோயில் இருக்கு. அங்க வந்து ஃபங்க்ஷன்லாம் நிறைய பண்றோம். நாங்க இருக்கிறது சின்ன கிராமம் தான். அந்த கிராமத்துக்குள்ள நீங்க இவ்வளவு தூரம் இந்த வேஸ்ட் எல்லாம் நீங்க போட்டீங்கன்னா எங்களுக்கு எல்லாருக்கும் பாதிப்பு ஏற்படுத்தும். அங்க நிறைய மக்கள் வந்து நிறைய பாதிக்கப்படுவாங்க. அதனால நாங்க வந்து காத்து வசதி கிடையாது எங்களுக்கு. அந்த பிள்ளைங்க எல்லாம் ஸ்கூல் படிக்கிற பசங்க எல்லாம் சின்ன சில்ட்ரன்ஸ் இருக்கிறதுனால பாதிக்கப்பட்டதுனால நாங்க வந்து மனு கொடுக்கறதுக்காக வந்து
ராமநாதபுரத்தில் சேதமடைந்த அங்கன்வாடி மையத்தை புதுப்பித்து தர வேண்டும் என்று பெற்றோர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி பேரூராட்சி 5வது வார்டு கிழக்கு தெரு பகுதியில் உள்ள அங்கன்வாடி மையம் குழந்தைகள் வளர்ச்சி திட்டத்தின் கீழ் கட்டப்பட்டு செயல்பட்டு வந்தது. இந்த நிலையில் கடந்த சில ஆண்டுகளாக அங்கன்வாடி மையம் மிகுந்த சேதமடைந்து ஆபத்தான நிலையில் உள்ளது. இதன் காரணமாக குழந்தைகளை அனுப்ப பெற்றோர்கள் தயக்கம் காட்டினர். இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் அதிகாரிகள் மேற்கொள்ளவில்லை என்று கூறி பெற்றோர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் இதுகுறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுத்து புதிய அங்கன்வாடி மையத்தை அமைத்து தர வேண்டும் என்று அப்பகுதி பொதுமக்கள் மற்றும் பெற்றோர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். மணிப்பூரில் ஜனாதிபதி ஆட்சி அமல், மத்திய உள்துறை அமைச்சகம் அறிவிப்பு. அரசு முறை பயணம், அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பை சந்தித்தார் பிரதமர் மோடி. டொனால்டு டிரம்ப் பிரதமர் மோடி சந்திப்பு, பிரதமர் மோடி மிக சிறந்த தலைவர் என டிரம்ப் புகழாரம். பாரதிய ஜனதா ஆளாத மாநிலங்களை மத்திய அரசு புறக்கணிக்கிறது என எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டு, அடிப்படை ஆதாரங்கள் கிடையாது என நிர்மலா சீதாராமன் பதில். ஆளுநருக்கு எதிராக தமிழ்நாட்டு மக்களை தவறாக வழிநடத்த முயற்சி, தமிழக முதலமைச்சரை கண்டித்து ஆளுநர் பதிவு. நட்பு நாடுகள் தான் அதிக வரி விதிக்கின்றனர், அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ஆதங்கம். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.